எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ரிப்பன் கேக்கில் தொடர்ச்சியாக தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நான் செஞ்ச ரிப்பன் கேக் எப்படி ஈஸ்டர் கேக்காக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறீங்க. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் இந்த கேக்கு செஞ்சு முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருந்துட்டு என்னோடய மகள் கேரட் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அந்த கிளிப்பை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுண்டா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. மேலும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த சேனலை இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முதல்ல கேக்கை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஈஸ்டர் கேக்கை நான் விப் க்ரீமால் கவர் பண்ணிக்கொள்ள போகிறேன். விப் க்ரீம் செய்கிற வீடியோ டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வேணுமெண்டா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். விப் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முதல்ல விப் க்ரீம் பீட் பண்ணுற கப்பையும் பீட்டரோட பிளேடையும் அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸுக்காவது டீப் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நான் இந்த உயரமான கப்புக்கு ஹெவி க்ரீம் 1 கப் சேர்த்துக்கொள்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் பீட்டரால் லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். கொஞ்சமாக க்ரீம் ஃபோம் ஆன பிறகு லோ ஸ்பீடில் இருந்து ஹை ஸ்பீடுக்கு ஸ்பீடை மாற்ற போகிறேன். இப்போ க்ரீம் ஃபோம் ஆகிட்டுது. இந்த நேரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட விப் க்ரீம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டது. விப் க்ரீம் நல்லா பீட் பண்ணியிருந்தோம்னால் கப்பை நாங்கள் அடுத்த பக்கம் திருப்பினாலும் க்ரீம் கீழே விழாது. அதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்க தானே, ஒரு சொட்டு கூட கீழே சிந்த இல்லை. இனி நாங்கள் ஈஸ்டர் கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கிற ரிப்பன் கேக்கை 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த கேக்கை நான் சமனான 2 பங்குகளாக வெட்டிட்டு உண்டை கீழையும் உண்டை மேலையும் வச்சுட்டு இடையில் விப் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். கேக்கில் சாஃப்ட்னஸ் கூடவாக இருந்ததுண்டா ஐசிங்கை அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மணத்தியாலத்துக்கு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு ஐசிங் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். கேக் சில சமயங்களில் தூக்குப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுண்டா சமனாக நேராக வெட்டிட்டு அதுக்கு பிறகு ஐசிங் அப்ளை பண்ணுங்கள். விப் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இனி நான் இந்த ஈஸ்டர் கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேரட் செய்ய போகிறேன். கேரட் செய்கிறதுக்கு நான் பார்ச்மெண்ட் ஐசிங் யூஸ் பண்ண போகிறேன். பார்ச்மெண்ட் ஐசிங் செய்கிற வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் பார்ச்மெண்ட் ஐசிங்க்கு ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கிறேன். மேலும் நான் செய்ய போகிற கேரட் குயிக்காக காயணுன்றதுக்காக கொஞ்சமாக டைலோஸ் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். பார்ச்மெண்ட் ஐசிங்கை நான் 4 சமனான பகுதிகளாக பிரித்து எடுத்துருக்கிறேன். பிறகு நான் அந்த பீசஸில் ஒன்றை எடுத்து நல்ல போல் மாதிரி உருட்டிட்டு கேரட்டோட மேல் பகுதியை தட்டையாகவும் கீழ் பகுதியை கூராகவும் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இது மாதிரி நான் 4 கேரட்டையும் செஞ்சு எடுக்க போகிறேன். பார்த்திங்க தானே கேரட்டை எப்படி ஈஸியாக செஞ்சு எடுக்கிறதுண்டு. இனி நான் அந்த கேரட்டுக்கு மேலே இருக்கிற ரேகைகளை எப்படி செய்கிறதுண்டு காட்ட போகிறேன். நான் இந்த ஃபொண்டன் டூலால் ரேகைகளை போட்டுக்கொள்ள போகிறேன்.
இந்த டூல் இல்லாட்டி யோசிக்க தேவையில்லை, நான் டூத் பிக்கால் கூட இந்த ரேகைகளை போட்டுக்கொள்ளலாம். இது மாதிரியாக 4 கேரட்டுக்கும் ரேகைகள் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இனி நான் கேரட்டுக்கு மேலே இருக்கிற இலைகளை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதில் நான் பார்ச்மெண்ட் ஐசிங்க்கு க்ரீன் கலர் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இதை நான் 4 சமனான பீசஸாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். 4 பீசஸையும் நான் ரவுண்டாக உருட்டிட்டு டியர்டாப் ஷேப்பில் இது மாதிரி தட்டையாக்கி கொள்ள போகிறேன். பிறகு இதில் நான் செய்கிற மாதிரி ஒரு கூரான கத்தியால் இல்லாட்டி ஒரு டூலால் இது மாதிரி கீறல்கள் விட்டுக்கொள்ள போகிறேன். பிறகு இந்த இலையோட ஷேப்பை கையால் ஸ்மூத்தாக்கி கொள்ள போகிறேன். இந்த 4 பீசஸையும் இது மாதிரியே செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பிறகு முதல்ல ரேகை போடுறதுக்கு யூஸ் பண்ண அதே டூலை எடுத்து இலைகள்லையும் ரேகைகளை போட்டுக்கொள்கிறேன். இப்படி செஞ்செடுத்த இந்த இலையை கேரட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட்டையும் இதில் இலையையும் ஒட்டி கொள்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லாட்டி கொஞ்சம் ஆல்கஹால் இல்லாட்டி எடிபிள் க்ளூ கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒட்டி கொள்ளலாம். பிறகு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்கை எடுத்து இந்த கேரட் சாலையும் ஆமண்ட் சாலையும் இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். கேக்கை நான் இன்னும் கொஞ்சம் ஈஸ்டர் டைப்புக்கு எடுக்கிறதுக்காக கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஓகே, எங்களோட ஈஸ்டர் கேக் ரெடி ஆகிட்டது. இனி சர்வ் பண்ணலாம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமெண்டு. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Tarsi.